It's a security breach. வந்து ஒன் ஆஃப் த ஹார்ட் ஆஃப் த இந்தியா கேபிட்டல் சிட்டி. இந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான வந்து ஒரு சுச்சுவேஷன், ஒரு பார்லிமெண்ட் நடக்கும்போது ஒரு செக்யூரிட்டி பிரீச் நடந்திருக்கு அப்படின்னும் போது எஸ், இது வந்து ஒரு மிகப்பெரிய இஷ்யூ வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் செக்யூரிட்டி பிரீச்சாக இருந்தால் பரவாயில்ல, அந்த திஸ் பர்டிகுலர் டே என்னன்னா, இந்த ஒரு பர்டிகுலர் டே டிசம்பர் 13 அன்னைக்கு இது நடந்திருக்கு அப்படின்றது வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து சுற்றி இருக்க இடத்துலலாம் எல்லா இடத்துலையுமே ரைஸ் ஆகிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான நாள் இன்னைக்கு டிசம்பர் 13 2023. எக்ஸாக்டா 22 வருஷத்துக்கு முன்னாடி இட்ஸ் அ பார்லிமெண்ட் அட்டாக் நடந்த ஒரு பர்டிகுலர் டேல வந்து இன்னைக்கு செக்யூரிட்டி பிரீச் நடந்திருக்கு அப்படின்றது வந்து லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் ஆகிட்டு இருக்கு. பட் ஆனால் வந்து நான் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பார்லிமெண்ட் அட்டாக் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு பார்லிமெண்ட் அட்டாக் நடந்தது அப்படின்னு சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் உண்மையாலுமே என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் பழைய ஹிஸ்ட்ரிஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது வந்து என்னன்னா, ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயம் நடந்து சம்மந்தமே இல்லாமல் இறந்துருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது டெரரிசம் இஸ் அதான் சொல்லுவாங்கல்ல, வேரோடு அழிக்கப்படணும் அப்படின்றது, அதுல வந்து மாற்று கருத்தே இருக்கக்கூடாது அப்படின்றதுல வந்து இந்த ஒரு பிளாக்ஸ்லாம் பர்டிகுலரா நான் படிக்கும்போது நிறைய விஷயம் தோணுன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயம் அடிக்கிட்டே போகலாம். பட் 2001 டிசம்பர் 13 பார்லிமெண்ட் அட்டாக் எப்படி நடந்தது? இட்ஸ் அ வெல் பிளான்டு. ஒரு சின்ன விஷயம் வந்து நடக்குது, ஒரு செக்யூரிட்டி ரீசன்ஸை செக்யூரிட்டி எல்லாம் பிரீச் பண்ணி வராங்க அப்படின்னா, ஒன்று அந்த இடத்துல இருக்க யாராவது ஒருத்தர் இல்லை டிஸ்டண்டா ஏதோ சம்மந்தப்பட்ட ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாமல் உள்ள வர முடியாது அப்படின்றது வந்து மாற்று கருத்தே இருக்காது. ஏன்னா ஏதோ ஒரு நார்மலான இடத்தை பிரீச் பண்ணா பரவாயில்ல, இட்ஸ் அ பார்லிமெண்ட் க்ளோஸ்டு வால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய காம்பவுண்டை வந்து பிரீச் பண்ணி வராங்க அப்படின்னும் போது எக்ஸாக்டா 2001 டிசம்பர் 13 11:40 AM காலையில ஒரு 11:40 இந்த இன்சிடென்ட் நடக்குது. என்னன்னா, உள்ள வராங்க ஒரு அம்பாஸ்டர் வெஹிக்கிள். ஒரு பிளானிங்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து தே ஆர் வெல் பிளான் அப்படின்னு கூட சொல்லலாம். என்னன்னா, ஒரு அம்பாஸ்டர் வெஹிக்கிள். ஏன்னா அப்போ வந்து கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸாக இருக்கட்டும், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் எல்லாருமே காமனாக யூஸ் பண்ண விஷயம். இப்போ வந்து ஹைடெக் மாடர்னைஸ்டு வெஹிக்கிள்ஸ்லாம் யூஸ் பண்ணாலும் அப்போ வந்து அம்பாசடர், புல்லட் ப்ரூஃப் அம்பாசடர் அப்படின்றது ரொம்ப காமனாக யூஸ் பண்ணப்பட்ட விஷயம். ஸோ வந்து ஒரு அட்டாக் நடக்கிறதுக்கு முன்னாடி அம்பாசடர் பிளான் பண்ணுறாங்க. அதில் வந்து ஒரு எம்பி அப்படின்ற ஒரு ஸ்டிக்கரை வந்து பண்ணுறாங்க. அந்த ஸ்டிக்கரை வந்து கரெக்டாக ஃபோர்ஸ் பண்ணி ஒட்டுறாங்க. எஸ், அது மட்டும் இல்லாமல் அது எக்ஸிக்யூஷன் பண்ணுற டைம் வந்து எல்லாரும் உள்ளே போன பிறகு எக்ஸிக்யூஷன் பண்ணோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் அதிகமாக இருப்பாங்க. ஸோ வந்து 11:40 உள்ள நுழைய ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஒரு அன்ஐடென்டிஃபைடு வெஹிக்கிள், அது வந்து நீங்கள் அந்த நார்மலாக இருக்க ஏரியாலே பார்த்தீங்கன்னா, நம்மளே வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு வெஹிக்கிள் வந்து சுற்றுது இல்லை வருது அப்படின்னு பார்த்தா சும்மா விட மாட்டோம். பார்லிமெண்ட் மாதிரி ஒரு இடத்துல உள்ள வரும்போது ஆப்வியஸாக ஒன்று அன்ஐடென்டிஃபைடு வெஹிக்கிள்ஸ் வந்து உள்ளே வருது. அப்போ அங்கே இருக்கிற செக்யூரிட்டிஸ்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஆல்ரெடி அங்கே இருக்கிற செக்யூரிட்டிஸ் அப்புறம் பார்லிமெண்ட் கார்ட்ஸ் எல்லாருமே பார்த்துருக்காங்க. உள்ளே வரும்போது இது அன்ஐடென்டிஃபைடு வெஹிக்கிளாக இருக்கே அப்படின்னு சொல்லி உள்ளே ஓடி வந்துட்டே இருக்காங்க பின்னாடி. அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா, அப்போ வைஸ் பிரசிடென்ட்டாக இந்த கிஷான் அவரோட பின்னாடி பக்கம், காரோட பின்னாடி பக்கம் போய் மோதி இருக்கு. மோதின உடனே வந்து கடகடன்னு இறங்கி ஃபயர் பண்ணியிருக்காங்க டெரரிஸ்ட்லாம். அதாவது வந்து அந்த வீடியோஸ் நான் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது எந்த அளவுக்கு வந்து ஒரு பயங்கரமான விஷுவல்ஸ்லாம் அப்போ நடந்திருக்கும். ஏன்னா என்னன்னே தெரியாது, ஒரு அன்ரெகக்னைசபிள் ஒரு இடம். என்னன்னா, டெல்லி மாதிரி ஒரு ஹாட் சிட்டியில ஒரு பார்லிமெண்ட் மாதிரி ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு அட்டாக் பண்ற அளவுக்கு தைரியம் அப்படின்னா, அப்போ வந்து எந்த அளவுக்கு நீங்க மனதளவிலையோ பிசிக்காவும் தயாராயிருப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு கொஸ்டின் மார்க் அங்கே ரைஸ் ஆச்சு. ஸோ வந்து இறங்கி கடகடன்னு அட்டாக் பண்ண பிறகு யாருக்குமே எதுவுமே புரியாது. என்னதான் காட்ஸா இருந்தா லோடட் கன்ஸ் வச்சிருந்தாலுமே ஒரே ஒரு விஷயம் தான் தோணும், பார்லிமெண்ட்ல நம்ம வந்து ஒரு காட், ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸா இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனைனா வரவே தவிர ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடக்கிற அளவுக்கு வந்து பெரிய விஷயம்லாம் எப்பவுமே ஒரு பப்ளிக் ஏதாவது கேட்பாங்க, இல்லை ஏதாவது மறியல் நடக்கும், ஸ்ட்ரைக் நடக்கும், அப்படிதான் எதிர்பார்த்துருப்பாங்களே தவிர நிறைய செக்யூரிட்டி கார்ட்ஸு, பர்சனல் செக்யூரிட்டிஸு, மிலிட்டன்ஸு, என்எஸ்ஜி கார்ட்ஸ் எல்லாருமே. பட் அந்த ஒரு பர்டிகுலர் அட்டாக்கு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு அட்டாக்கு. அப்படி நடந்த ஒரு அட்டாக்ல வந்து ஒன்ஸ் அவங்க வந்து கார்ல இருந்து இறங்கி ஃபயர் பண்ண ஆரம்பிச்ச பிறகு என்ன ஆயிடுன்னு தெரியறதுக்குள்ள திருப்பி இவங்க ரிட்டர்ன் பேக் ஃபயர். ஏன்னா அங்க இருந்து சுற்றி இருக்க கார்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா உள்ள வந்து கிட்டத்தட்ட 100கணக்கான எம்எல்ஏ, எம்பிஸ் எல்லாருமே இருக்காங்க. ஸோ வந்து அவங்களோட ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, ஃபர்தரா அவங்கள மூவிங் ஃபார்வர்ட் பண்ண விடக்கூடாது, ஒரு ஸ்டெப்பு நகரக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருந்திருக்காங்க. ஒரு ஸ்டெப்பு நீங்க நகர்ந்தீங்கன்னா நாங்க வந்து உங்களை ஷார்ட் டெட் பண்ணுவோம், விடமாட்டோம் அப்படின்றதுல வந்து எஸ். அதாவது என்னன்னா, ஒரு மொத்தமா 13 பேர் இறந்துருக்காங்க. அது வந்து அங்க அந்த அம்பாஸ்டர் கார்ல இருந்து இறங்கினவங்க வந்து
இட்ஸ் சூசைடல் டெரரிஸ்ட். ஒரு 5 பேர் இறங்கியிருக்காங்க. அங்கேருந்து கார்டனராக ஒருத்தர் காப்பாற்ற போயிருக்காரு, அவரும் இறந்துருக்காரு. அந்த 5 பேர் இறந்தது இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் செக்யூரிட்டி கார்ட்ஸ் அவங்கள ஷூட் பண்ணுறதுக்காக உதவி செஞ்ச 7 பேர் இறந்துருக்காங்க. மிச்சம் 15 பேர்கிட்ட இன்ஜுரி ஆயிருக்கு அப்படின்னு ஏகப்பட்ட ரிப்போர்ட்ஸ் இருக்கு. பட் ஆனால் வந்து எப்படின்னா ஒரு லைஃப் அப்படின்றது வந்து நம்ம ஒரு வார்க்கு போகிறோம் இல்லை வந்து ஒரு எங்கன்னா ஒரு பார்டருக்கு போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல எப்படி லைஃப் இருக்குன்றது தெரியும். பட் அன்எக்ஸ்பெக்டடாக இந்த இடத்துல இது மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு தெரியாமல் அந்த மாதிரி உயிர் விட்ட எல்லாருக்குமே வந்து இன்னைக்கு கூட வந்து நம்ம அஞ்சலி செலுத்திட்டு இருக்கோம். ஏன்னா அஞ்சலி செலுத்தப்படக்கூடியவர்கள் செலுத்தப்பட வேண்டியவர்கள் அப்படின்றதுனால தான். ஸோ வந்து என்னைக்குமே நம்ம நினைவில் இருப்பாங்க கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா அதை விடுவாங்களா ஃப்ரீயா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி விட முடியும்? இட்ஸ் அ நேஷனல் செக்யூரிட்டி த்ரெட்டன் அப்படின்றதுனால ஒன்ஸ் இமீடியட்டாக வந்து அந்த இது நடந்த பிறகு எல்லாரையும் அங்கே இருக்கிற பாடிஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு உடனே இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1994 இருந்த அதாவது சரண்டரான அஃப்சல் குரு அப்புறம் இன்னொரு 2-3 டெரரிஸ்ட் எல்லாரையுமே வந்து A1, A2, A3, A4 அப்படின்னு வந்து ஆட் பண்ணுறாங்க. உண்மையாலுமே ஒரு ஒரு இமீடியட்டான ஆர்டர் கண்டிப்பாக வேணும். என்ன நடந்தது இந்த 7 பேர் 8 பேருக்கான உயிருக்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும்னு சொல்லி இந்தியன் கவர்மெண்ட் அப்போ எடுத்த ஸ்டெப் கடகடன்னு எல்லாமே பண்ணாங்க. டெல்லி மெயின் செல், டெல்லி அட்வான்ஸ் செல் எல்லாத்துக்குமே வந்து கேஸை மாற்றினாங்க. கேஸோட வேகம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தது. ஒன்ஸ் வந்து இவங்க தான் அப்படின்னு வந்து A1, A2, A3, A4 எல்லா அக்யூஸ்டும் கண்டுபிடிச்ச பிறகு they are hanging. அதாவது எல்லாரையுமே என்ன பண்ணாங்கன்னா தண்டனை எப்படி போட்டாங்கன்னா அதாவது தூக்கு தண்டனை அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஸ்ட்ரெயிட்டா சுப்ரீம் கோர்ட். அதாவது நீங்க இந்த மாதிரி பண்ண காரியத்துக்கு உங்களெல்லாம் வச்சு எதுவுமே பண்ண முடியாது. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இம்ப்ரெசன்மெண்ட்டு இந்த மாதிரி ப்ரெசன்மெண்ட்லாம் கொடுத்துட்டு நீங்கள் போய் ஜெயிலையும் வந்து ஜாலியாக இருந்துட்டு ஃபர்தராக ஏதாவது பிளான் பண்ணுறதுக்கு அதெல்லாம் விட முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே டெத் சென்டென்ஸ் கொடுத்தாங்க. பட் அதில் ஒரு 3 பேர் வந்து ஏதோ அப்பீல் பண்ணி ஏதோ கேட்டு அவங்களோட டெத் சென்டென்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சிவியர் பனிஷ்மெண்ட்டாக குறைச்சாங்க சுப்ரீம் கோர்ட்டு, அப்புறம் வந்து நிறைய செஷன்ஸ் கோர்ட்லாம். பட் அஃப்சல் குரு த மெயின் அக்யூஸ்ட் A1 who is involved with நிறைய டெரரிஸ்ட் குரூப்ஸ் அரவுண்ட் த வேர்ல்டு, அவரை வந்துட்டு விடவே இல்லை. என்ன பண்ணாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக 2006 வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஹேங் டில் டெத் அப்படின்ற ஒரு ஆர்டர் போட்டாங்க. நிறைய ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு டெத் சென்டென்ஸ் கொடுத்துட்டா எடுத்தோடனே போட மாட்டாங்க. அவங்களுக்கு மேல்முறையீடு பண்ணுறவங்க அவங்களுக்காக பேசுகிறவங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசுனாங்க. 2013 வரைக்கும் இந்த கேஸ் போச்சு. 2013 கடைசியாக வந்து பிரணாப் முகர்ஜி பிரசிடென்ட், அப்போ பிரசிடென்ட்டாக இருந்தவர், அவர்கிட்ட போயிட்டு அவங்க ஒய்ஃப் வந்து கடைசி தடவை ஒரு நாமினேஷன் ஃபைல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து அவருக்கு வந்து கருணை மனு கொடுத்து இந்த மாதிரி வந்து அவரை விடுவிக்கல கம்மி பண்ண கோரி, அதாவது டெத் சென்டென்ஸ் வேணாம், அவருக்கு வந்து சிவியர் பிரிசன் லைஃப் கூட கொடுங்க வேணாம் அப்படின்னு சொல்லி. பட் அது வந்து டிக்ளைன் பண்ணிட்டாங்க, அதெல்லாம் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்ல பிறகு February 9, 2013 வந்து அவரை வந்து தூக்குல போட்டாங்க. இதுதான் வந்து ஓவராலா 2001 நடந்த டெரரிஸ்ட் அட்டாக்கான ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றது ஒரு பாத்வே அந்த நடந்தது. பட் எக்ஸாக்டா இந்த டேட் December 13, 22 வருஷம் கழிச்சு இது நடக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்றது நிறைய பேருக்கு இன்னும் தெரியல. நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஸ்டார்டிங் லெவல் இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. எந்த மாதிரியான அட்டாக்கு எதனால வந்து இவங்க உள்ள வந்தாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு முன்னாடி வந்து அப்ப இருந்த பார்லிமெண்ட் வேற, இப்ப நடக்கிற செஷன் பார்லிமெண்ட் வேற. இட்ஸ் அ ஓல்டு பார்லிமெண்ட், இட்ஸ் அ நியூ பார்லிமெண்ட். பொதுவாகவே வந்து ஒரு பார்லிமெண்ட்டுக்குள்ள நம்ம நுழையிறோம் அப்படின்னா அதுக்கு நிறைய அதாவது நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு, நாமினிஸு, சஜஷன்ஸு, அதுக்கப்புறம் ரெக்கமெண்டேஷன்ஸ் இந்த மாதிரி ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் வந்து உள்ள நுழைய முடியும். ஏன்னா பார்லிமெண்ட் உள்ள போயிட்டு MP MLAஸ்க்கு ஏதாவது ஆச்சுன்னா இட்ஸ் அ நேஷனல் செக்யூரிட்டி ப்ராப்ளம். கண்டிப்பா வந்து கொஸ்டின் ரைஸ் ஆகுதெல்லாம் தாண்டி இந்தியாவுக்கே வந்து ஒரு மிகப்பெரிய என்ன சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி டைட்டன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப பேசிடுவாங்க. அப்படின்றதுனால அந்த விஷயத்துல எப்பவுமே தெளிவா இருப்பாங்க. ஸோ வந்து அக்கார்டிங் டு ரூல் 386 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா as per ஆர்டர் பார்லிமெண்ட் ஆர்டர்ல சப்போஸ் நீங்க வந்து உள்ள போயிட்டு பார்லிமெண்ட் செஷனை பார்க்கணும் as a விசிட்டரா பார்க்கணும் அப்படின்னா ஒன்று என்னன்னா ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன் ஆர் விசிட்டர் பாஸ் ஃப்ரம் த பார்லிமெண்ட் மெம்பர் கண்டிப்பா இருக்கணும். ஒன்று அவங்க ரொம்ப க்ளோஸா இருக்கணும், அப்படி இல்லைன்னா யார் மூலியமாவது க்ளோஸா தெரிஞ்சிருக்கணும், அவங்கள பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் விசிட்டர் பாஸ் வாங்கி கொடுப்பாங்க அப்படின்றது ஒரு ரூல். அந்த ரூலே இருக்கு. இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா அதான் வந்து இப்போ எனக்கு யாராவது தெரியும் அப்படின்னா அவங்ககிட்ட நான் வந்து யார் மூலியமா கேட்டு நான் உள்ள போய் நான் உட்காரனா கூட
இட்ஸ் ஃபேர், கண்டிப்பா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. யார் மூலியமா ஒருத்தர் கேட்டு யார் மூலியமா போயிட்டு ஒரு விசிட்டர் பாஸ் பார்லிமெண்ட் புது பார்லிமெண்ட்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே வந்து ஒரு ஆசை இருக்கிறது நார்மலான விஷயம் தான். பட் இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா, பார்லிமெண்ட்டுக்குள்ள போறது ஒரு எம்பி வந்து அவர் விசிட்டர் பாஸ் கொடுக்கறது எல்லாமே ஓகே. பட் அதுக்கப்புறம் நடந்த ஒரு விஷயம் தான் வந்து ரொம்ப ரொம்ப கொஸ்டின் மார்க்கா இருக்கு. என்னன்னா, ஒரு ஸ்மோக் வர அளவுக்கு ஒரு சம்பந்தப்பட்ட அந்த பர்டிகுலர் திங்ஸ் எல்லாம் எப்படி உள்ள எடுத்துட்டு போக முடிஞ்சது? செக்யூரிட்டி ஒரு 5 கட்ட செக்யூரிட்டியை தாண்டி தான் உள்ள போனோம். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஃபுல் செக்யூரிட்டி செக் நடக்கும், அப்புறம் பேக் செக்யூரிட்டி செக் நடக்கும், அப்புறம் ஸ்கேனிங் நடக்கும், அதுக்கப்புறம் உங்களோட ஐடென்டி கார்டு வெரிஃபிகேஷன். உங்க ஐடென்டி கார்டு வெரிஃபிகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க ஃபாதர் நேம்ல இருந்து உங்களோட பர்டிகுலர் ஐடென்டிஃபிகேஷன் ஒரு கார்டு, அது சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு ப்ரூஃப், டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கணும். ஸோ வந்து ஒரு ஃபாதர் நேம், உங்க நேம் எல்லாமே அதில் தெளிவா இருந்தா மட்டும்தான் அந்த விசிட்டர் பாஸ் கொடுத்த மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டோட அப்ரூவலோட உங்களை உள்ள விடுவாங்க. ஸோ வந்து ஒரு 5 லெவல் செக்யூரிட்டி பிரீச் எல்லாம் தாண்டி இந்த ஒரு பர்டிகுலர் திங் எப்படி உள்ள போச்சு? ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது போயிட்டு எதுவும் நடக்காம இருந்தா கூட பரவாயில்ல, பர்டிகுலரா வந்து ஒரு லா செஷன் நடக்கும் போது அந்த பர்டிகுலர் டெஸ்க் எல்லாம் தாண்டி எகிரி குதிச்சு உள்ள போய் அந்த ஒரு பர்டிகுலர் கலர் ஸ்மோக்கை வேற ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஒரு 10 நிமிஷம் உடனே நடந்த, அது ஒரு 1.5 செகண்ட்ஸ் தான், 1.5 மினிட்ஸ் தான் நடந்ததா. உடனே ஒரு 10 நிமிஷத்துல வந்து பார்லிமெண்ட் ரெண்டு செஷன் ராஜ்யசபா அண்ட் லோக்சபா வந்து ஒத்தி வச்சிட்டாங்கன்னா, எஸ் அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றது ஃபர்ஸ்ட் லெவல் இன்வெஸ்டிகேஷன்லாம் போயிட்டு இருக்கு. பட் இப்போதைக்கு வந்து யாருக்கிட்ட இருந்து அப்ரூவல் வந்தது, எந்த மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் வந்து கொடுத்தாரு அந்த விசிட்டர் பாஸை, இட்ஸ் மைசூர் எம்பி, அவர் தான் கொடுத்துருக்காரு. ஸோ வந்து அது மட்டும் தான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அந்த வெளியில இருந்த 2 லேடிஸ் என்ன பேசினாங்க, அந்த லேடி கூட இருந்த குழந்தை வந்து இவங்களோட சம்மந்தப்பட்டிருக்கா, இல்லை வந்து குழந்தைலாம் எப்படி சம்மந்தப்படுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. மேபி யாராவது சம்மந்தப்பட்டிருக்காங்களா, இல்லை உள்ள போனவங்களுக்கும் இந்த ஒரு பர்டிகுலர் டேல இந்த மாதிரி பண்றதுக்கான நோக்கம் என்ன அப்படின்ற எல்லா ஃபர்ஸ்ட் லெவல் இன்வெஸ்டிகேஷனும் ஸ்டில் கோயிங் ஆன். ஸோ வந்து எனக்கு என்னன்னா, பர்சனலாக ஒரு ஒப்பீனியன் என்னன்னா வந்து, ஒருத்தவங்க போய் பார்த்து ஒரு பார்லிமெண்ட்டை போய் புதுசாக பார்க்கறது பிரச்சனை இல்லை, பட் இந்த பர்டிகுலர் திங்ஸ் எப்படி உள்ள போச்சு அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்து விடமாட்டாங்க அப்படின்றது எனக்கு தோணுது. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. திஸ் விஜய் கார்த்திக் சைனிங் ஆஃப். டாடா, பாபாய், see you. தண்ணியை கம்மியாக யூஸ் பண்ணுங்க, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க. பாபாய்.